வணக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. அஹ், முடிஞ்ச அளவு நான் தமிழ்ல பேசுறேன். தமிழ் இங்கிலீஷ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பேசுறேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். மெட்ராஸ்ல எழுதியிருக்க முன்னால நான் மெட்ராஸ் பாஷை ஓரளவு தெரியும். ஆம், கொஞ்சம் பிரால் ஃபைனான்ஸ் பத்தி சொல்லலாம்னு விரும்புறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு தெரியாது நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு. ஆக்சுவலி வந்து கம்பெனி பாத்தீங்கன்னா பல வருஷமா நிறைய பிசினஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஃபைனான்ஸ்ல வந்து ரிலேட்டிவ்லி நாங்க வந்து புதுசா தான் என்டர் பண்ணிருக்கோம். அதுல வந்து என்னன்னா நம்ம நிறைய பேர் இப்போ ஆஹ், நிறைய பேர் இப்போ சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா வந்து சேலரி இல்லைன்னா அவங்க வந்து அஹ், தன்னோட தொழில் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சப்போஸ் லோன் எல்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்காது. இப்போ சப்போஸ் நம்மள எல்லாம் பாத்தீங்கன்னா சேலரி வந்து வருது எவ்ரி மந்த். அதனால தான் வந்து நீங்க ஏதாவது பேங்க் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து சப்போஸ் உங்களுக்கு லோன் ஏதாவது ஃபைனான்சியல் உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபைனான்சியல் ஆஸ்பிரேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா வீடு வாங்கணுமா இல்ல பிசினஸ் தொழில இன்னும் முன்னேற்றம் பண்ணணுமா அதுக்கெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்குங்க. ஆனா வந்து சேம் வந்து சப்போஸ் இங்க பலசரக்கு கடை இருக்குது பக்கத்துல இங்க டி நகர்ல அவர்கிட்ட வந்து அவருக்கு வந்து போய் சப்போஸ் லோன் எடுக்கணும்னா அது ரொம்ப ஈஸியா கிடைக்காது. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஃபைனான்சியல் சிஸ்டம் பாத்தீங்கன்னா அது ஒரு சர்டன் பேப்பர் ஒர்க் வந்து கேட்பாங்க. அந்த பேப்பர் ஒர்க்கு தகுந்த மாதிரி தான் வந்து உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க வந்து யூ கேன் பி எலிஜிபிள் ஃபார் லோன். அதே வந்து நாங்க என்ன பண்றோம்னா வி ஆர் ஃபிகரிங் அதர் வேஸ் வேற இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த சேம் கஸ்டமரை வந்து நாங்க வந்து டெஃபினட்டா ஃபைனான்ஸ் ஹெல்ப் கொடுக்க முடியுமோ அதுதான் வந்து எங்களோட மெயின் பிசினஸ். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். இதே வந்து சேம் இதே பலசரக்கு கடை இங்க பாருங்க இல்லைன்னா சேலத்துல பாருங்க ரெண்டுமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு எந்த மாதிரி வீடு வாங்கணும் அவங்களுக்கு என்ன தொழில என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கோல்ஸ் வேற. அங்க இருக்கிற வந்து லோக்கலா பாத்தீங்கன்னா அந்த கல்ச்சரல் நுவன்ஸே வேற இருக்கும். ஸோ மெயின்லி வந்து இத எப்படி ஸ்கேல்ல பண்ணணுங்கிறது தான் வந்து நாங்க ஆஸ் அ பிசினஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றோம். ஸோ இன்ஃபேக்ட் தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபேர்லி இம்பார்ட்டன்ட் மார்க்கெட். ஸோ என்கிட்ட கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கு அது நான் வேணா சொல்லிடுறேன். ஆக்சுவலி பிரால் ஃபைனான்ஸ் வந்து தமிழ்நாடு பாத்தீங்கன்னா டாப் 5 மார்க்கெட்ஸ்ல வருது. அண்ட் டாப் 5ல வந்து பிகாஸ் ஓவர் 43,000 கஸ்டமர்ஸ் வந்து நாங்க இது வரைக்கும் இந்த லாஸ்ட் 2.5 3 இயர்ஸ் வந்து நாங்க லோன் கொடுத்துருக்கோம். அண்ட் மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட வந்து பிரான்ச்சஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு 48 சிட்டிஸ்ல இருக்கு. 48 சிட்டிஸ்ல ஒரு 58 பிரான்ச்சஸ் நாங்க வச்சிருக்கோம். அண்ட் இது எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நாங்க Tier 2 Tier 3 அந்த மாதிரி ஜியோகிராபிஸ்ல தான் நாங்க வந்து பிரான்ச்சஸ் தான் திறந்திருக்கோம். அண்ட் இங்க வந்து டோட்டலா வந்து ஒரு 1,300 எம்ப்ளாயிஸ் ஆஸ் ஆஃப் டிசம்பர் 2024 டோட்டலா சர்வீஸ் பண்றாங்க கஸ்டமர்ஸ்க்கு. அண்ட் ஓவரால் கண்ட்ரியில பாத்தீங்கன்னா ஒரு 514 பிரான்ச்சஸ் ஆர்டர் இருக்கு. ஸோ இதுல தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 10%. ஸோ இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் ஃபார் அஸ். அண்ட் இப்போ இன்னைக்கு ஏன் வந்திருக்கீங்கன்னா நாங்க வந்து பிகாஸ் வந்து நம்ம ஃபைனான்ஸ் வந்து இந்த நம்ம கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் பேப்பர் ஒர்க் இங்க அங்க இருக்கிற மாதிரி கஸ்டமர்ஸுக்கு தான் நாங்க அண்டர் ரைட் பண்ணதுனால அங்க வந்து எவ்ரி கஸ்டமரை வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ப்ரொவைட் லோன். ஸோ எல்லா கஸ்டமரையும் வெறும் பேப்பர் ஒர்க் பார்க்காம அவங்க பண்ற பிசினஸ் அவங்க தொழில அவங்க 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 வீடு எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் டீப்பா போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து அண்டர் ரைட் பண்றோம். ஸோ அதனாலதான் அந்த நோக்கங்கிறது அதுதான். அண்ட் அப்ப பாத்தீங்கன்னா அது நாங்க சொன்ன ஆட் கேம்பெயின்லாம் இருந்துச்சுன்னா அதுல வந்து மெயினா ஒரு எங்களோட டிபிக்கல் கஸ்டமர் எப்படி இருக்காங்களோ அதை வந்து டைரக்டா ரொம்ப ஆத்தென்டிக்கா ரொம்ப ரியலா வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் நாங்க பண்ணோம். அதுதான் முயற்சி பண்ணோம். அப்புறம் வந்து அங்கேயும் தான் இன்ஸ்பிரேஷன் வந்தது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் தட் வி ஆர் பிரிங்கிங் அது வந்து ரியல் கஸ்டமர் ஸ்டோரி தான். அப்போ நினைச்சோம் இந்த கஸ்டமரை பத்தி தெரியணும்னா அவங்களோட ரியல் ஸ்டோரி சொல்றதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ண முடியுமா அப்படின்னு. அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம்னா சரி ஆக்சுவல் கஸ்டமர் வச்சு அவங்க ஸ்டோரி. பிகாஸ் நாங்க வந்து வி ஆர் ஒன்லி ஃபைனான்சியல் சர்வீஸ் ப்ரொவைடர். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வீடு கட்டணும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வேற லிட்டரலி ஒரு கதை மாதிரி அது. அந்த கதையை வந்து எப்படி ரொம்ப ரியலா ஆத்தென்டிக்கா சொல்ல முடியும்னு தான் நாங்க
we wanted to represent. அதனால தான் தன்னம்பிக்கையின் ஆய்வுன்னு ஒரு ஸ்டோரி நாங்க வந்து பண்ணியிருக்கோம். நிழல்கள் ரவி சாரோட. நிழல்கள் ரவி சார் வந்து அதுல ஒரு இன்டர்வியூரா இருக்காரு. வந்து ஒரு கஸ்டமர் அபீஷ் கிளின்டன் ஒருத்தர் இருக்காரு. அபீஷ் கிளின்டன் அண்ட் அவங்க அம்மா லதா கிளின்டன், அவங்க 2 பேரையும் இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் ஒரு 7 minutes ஒரு வீடியோ இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஒரு இல்லத்தின் எதிர்பார்ப்பில் கடந்து போகும் பல ஆண்டுகள், சில காகிதங்களில் கரைந்து போகும் பல ஆண்டுகளின் காவல், எண்ணத்தில் உறுதி, நற்குணம், நல்லெண்ணம் தாண்டிடும் புயலிலும் ஓர் அடைக்கலம். வணக்கம், நான் தான் உங்க நிழல் கவி. இந்த உண்மை கதை அபீஷ் கிளின்டன் மற்றும் அவங்க அம்மாவை பத்தி. அவங்க எப்படி ஒரு அழகான ஒரு வீடு கட்டினாங்கிறத பத்தி நாம பேசணும். 20 வயசுலேயே பெட்ரோல் பம்ப்ல வேலை, அப்புறம் கேஷியர், அப்புறம் சூப்பர்வைசர், இப்போ மல்டிநேஷனல் கம்பெனியில் ஜாப். பெரிய விஷயம். இதெல்லாம் எப்படி செய்ய முடிஞ்சது? அதாவது படிச்சுக்கிட்டே இருந்ததோட தன்னுடைய செலவுக்கு நான் தான் பண்ணி ஆகணும். எங்கள் வீட்டிலேருந்து எந்த சப்போர்ட்டும் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டு செலவையும் பார்க்கணும். அந்த டைம் வந்து எனக்கு வேலைக்கு போகணுன்றத ஒரு வழி இருந்து. இப்போ நீங்கள் வந்து இந்த வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி உங்களுக்கு உருவாச்சு? இந்த மழை டைம் வந்தால் ஒரு முட்டிக்கால் மேலே வரைக்கும் தண்ணி வந்துடும் வீட்டுக்குள்ள. ஆமாம், வீட்டுக்குள்ளேயே வந்துடும். டாய்லெட்டு அந்த கழிவுகள் எல்லாம் கலந்து வரும். ஆமாம். அப்புறம் உள்ள பூச்சி வரும், பூரா வரும். சம்டைம்ஸ் பாம்பு வந்து படுத்து கிடக்கும் உள்ள. இந்த ஷீட்டு தான் அப்படியே போல ஒரு காலத்தில் ஒரு மேலே ஏறி வரும். ஒரு பயம். ரிப்பேர் பண்ணி கொடுங்க. வேணா 2 முன்னாடி தார் ஷீட் போட்டு வேணா அடைச்சிருக்காரு, அதனால ஒழுகும். அந்த ஒழுகதை தடுக்க முடியாது. மழை பெய்ய அந்த காத்துல வந்து உள்ள எப்படி இருந்தாலும் வரும். அப்படி நீங்க அவ்வளவு அதை மீறி இருக்குன்னா நீங்க வேணா காலி பண்ணிட்டு போங்க. வந்துச்சு எப்படியாவது நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும், வீடு வாங்கணும். சோ நீங்க வந்து வீடு வாங்கணும்ன்ற ஐடியா உங்களோட தான்? என்னோட தான். நீங்க தான் அதை இது பண்ணீங்க, இன்ஸ்டிகேட் பண்ணீங்க. ஆமா, சூப்பர். இந்த மாதிரி நாங்க இடத்தையும் சேர்த்து வீடா கட்டி தரோம். லேண்ட் வித் ஹோம் ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு லோன் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி தான் ரெஃபர் பண்ணேன். அப்படிலாம் வந்து ஐடியா தான் இதில் எங்களுக்கு. ஈஸியாக கிடைச்சதா? ஈஸியா கண்டிப்பா கிடைக்கல எனக்கு. நான் சொன்னாங்க லோனுக்குலாம் அலைஞ்ச 2-3 பேர் வந்து வந்தாங்க, பேசுவாங்க, சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ரீப்ளேவே இருக்காது, ரெஸ்பான்ஸே எதுவும் கிடையாது. அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும், கேஷ் எல்லாம் வாங்கிடுறது, எனக்கு சேலரி ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. அதனாலதான் எனக்கு லோன் எங்க கட்டிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கொடுத்துட்டே இருப்பாங்க கண்டினியூஸா. எனக்கும் சரி ஒரு நம்பிக்கை, கைவிடாம போவோம், இன்னொரு வாட்டி தேடுவோம். தேட கூட்டிட்டு வந்தாங்க இவங்க. எனக்கு அந்த டைம் அந்த பேங்க் யார், எந்த பேங்க் கூட தெரியாது. பிராமல் ஃபைனான்ஸ் கூட்டிட்டு வந்தாங்க. தெரிஞ்சதும் வந்து சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து குறைஞ்ச செக்மெண்ட் எடுத்துறேன்னு சொல்லி கீழே சொன்னாங்க. நான் கேள்விப்பட்டதும் அப்படிதான் சொன்னாங்க. நான் சர்ச் பண்ணல, அப்படிதான் இருந்துச்சு. லோன் ப்ராசஸிங்லாம் எப்படி? ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சு. ப்ராசஸிங் ஃபாஸ்டா இருந்துச்சு. நீங்க ஒன்றும் இல்லை, பல்க்ல வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க, உங்க சேலரி வாங்குறீங்க, எழுதி கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். அது போதும் எனக்கு. பேசிக் டாக்குமெண்ட்ஸ் இது போதும். ஆதார் கார்டு, பேன் கார்டு இருக்கா, ஓகே ஒன்று பண்ணி தரோம். என்ன சூப்பர் சூப்பர். அப்ளிகேட் கோ அப்ளிகேட் மாதிரி பண்ணி கொடுக்குறோம். ஒரு 1 வீக்ல ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, அடேங்கப்பா. ஆமா, லேண்ட் வந்துச்சு. அது ஒரு இந்த வீடை பார்த்தோன்னே எங்க பையன் சொன்ன, அம்மா இது உங்க வீடுமா, தைரியமா உள்ள வாங்க பண்ணாங்க. அது அம்மா தான் எல்லாமே கிரெடிட் எல்லாம் அம்மா தான் சேரும். ஸோ அதனால பேர் வந்து வீட்டுக்கு பேர் அம்மா பேர் தான் இல்லாம தான் வச்சிருக்கு. அந்த இடத்தை என் பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு நன்றி சொல்லணும். இதுதான் அபிஷும் அவங்க அம்மாவும் ஒழுகிற வீட்டுல இருந்து ஒரு அழகான சொந்த வீட்டுக்கு போனஸ் தான். நம்ம இந்தியாவோட சின்ன சின்ன கூட்டம் வந்தாச்சு. நம்பிக்கைக்கு புது அர்த்தம் காகிதம் மட்டுமில்ல, எண்ணங்களின் காவியம் கூட. மீண்டும் சந்திக்கலாம் இன்னொரு மனதை தொடும் நேரம். நீட்ஸ் எல்லாம் எவ்வளவு டிவர்ஸா இருக்கு, அவங்க பேக்ரவுண்ட்ஸும் ரொம்ப டிவர்ஸா இருக்கு. அதை பார்த்துட்டு
நாங்க நினைச்சோம் சரி அவங்க என்ன அவங்களுக்கு என்ன அப்ரோப்ரியேட்டோ அதுதான் நாங்க கரெக்டா பண்ணணும்னு அதுதான் மெயினா நாங்க வந்து வச்சுட்டு இருக்கோம். அதனால தான் வி ஆர் காலிங் தட் இன்னோவேட்டிவ். பட் மோஸ்ட்லி நாங்க சொல்லுவோம் இட் இஸ் கஸ்டமர் பேக் டிசைன். கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். அண்ட் மோர் அண்ட் மோர் நீங்க பாத்தீங்கன்னா இதை வந்து லாங் ஃபார்மேட் ஃபிலிம்ஸ் இதை வந்து நாங்க ஓடிடில அண்ட் யூடியூப்ல தான் போட முடியும். பிகாஸ் இதை வந்து வி கேன் நாட் புட் இட் எனிவேர் எல்ஸ் டு வேர். ஸோ அதனால தான் இட் இஸ் ஃபார் மோர் அண்ட் மோர் கஸ்டமர்ஸ் டு see and get inspired. பிகாஸ் ஒன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒன் திங் தட் இஸ் காமன், நாங்க வந்து நிறைய கஸ்டமர்ஸ் பேசிருக்கோம். அவங்க வந்து ஒன்னு சொல்லுவாங்க, எனக்கு லோன் யாரும் தான் கொடுப்பான் அப்படின்னு. எனக்கு லோன் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு செல்ஃப் செலெக்ஷன் பண்ணிட்டுருவாங்க. சரி எனக்கெல்லாம் கிடையாது, இந்த பேங்க்லாம் வந்து அதெல்லாம் சேலரி வேணும், அதுக்கு வந்து நீங்க ஒரு பெரிய கம்பெனில வேலை பண்ணுவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நமக்கு நடக்காதுங்கிறது அதனால தான் அவங்க அப்ரோச்சே பண்ண மாட்டாங்க. நீங்க ரொம்ப அந்த மராட்டி கதை ஒண்ணு இருக்குது. அவர் வந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர். அவர் பேர் பலிராம். அவர் வந்து